தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி, அதுவும் ரீசெண்டா தேர்வுகளை எப்படி கேள்விகள் கேட்கறாங்க அதன் அடிப்படையில நடப்பு நிகழ்வுகளை தினந்தோறும் நம்ம சூப்பரா தொகுத்து வழங்க போறோம். சரியா? நடுவில் அப்பப்போ நிறைய கேள்விகளும் கேட்போம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா கரெக்டா பாருங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டெய்லி கரெக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஒரு நாள் கூட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஸ் ஆகாம நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள். ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியில ஒரு சில முக்கிய சிறப்புகள் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக சாரணர்கள் தினம் சொல்லுவாங்க. சில சாரணர் தினம், சில வேர்ல்ட் ஸ்கவுட் டேன்னு சொல்லுவாங்க. இந்த சாரணர் அமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு இந்த பேடன் பவுல் அவர்கள். சரியா? அவருடைய பிறந்த நாள் தான் உலக சாரணர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர உலக தாய்ப்பால் தினமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் கடைபிடிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தினம் உலக காகித தினம், சரி, வேர்ல்டு பேப்பர் டேவும் இன்றைய ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் எல்லாராலும் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? இதுதான் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குரிய முக்கியமான அந்த தினத்திற்கான சிறப்புகள். இனிமே நம்ம பார்க்க போறது இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு செய்திகள். இதுல என்ன முக்கியம் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகள்ல என்னென்ன அடிப்படை கேள்விகள் கேட்கறாங்க, அந்த பாட தலைப்புகள்ல நம்ம நிறைய விஷயங்களை சூப்பரா கொடுத்துருக்கோம். அந்த பாட தலைப்புகள்ல நீங்க கொடுக்குற எல்லா விஷயங்களையும் தனியா நோட்டு போட்டு மறக்காம எழுதிக்கோங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 1 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்எல்வி F-16 ராக்கெட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குரூப் 4 தேர்வுல கூட ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. அது இஸ்ரோட 100வது ராக்கெட், ஓகேவா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா என்ன வகுப்புல பார்க்கலாம். அந்த ஜிஎஸ்எல்வி F-15 தொடர்ந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-16 16 அந்த ராக்கெட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரியா? அது என்ன ராக்கெட், என்ன டேட்ல அனுப்புனாங்க, என்ன செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, ஜிஎஸ்எல்வி F-16 ராக்கெட் என்பது செலுத்தப்பட்ட நாள் பாருங்க, ஜூலை 30, 2025. சரியா? ஜூலை 30, 2025. செலுத்தப்பட்ட இடம் வழக்கம் போல சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ள இடம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறோமா? எங்கமா இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு. சரியா? ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் இந்த விண்வெளி ஏவுதளத்துல இருந்தா இந்த ஜிஎஸ்எல்வி F-16 ராக்கெட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதை உருவாக்குனது பாருங்க சிறப்பு அம்சம். சரியா? நாசா, அமெரிக்காவின் நாசா அமைப்பு 1958 உருவாக்கப்பட்ட நாசா அமைப்பும் 1966 உருவாக்கப்பட்ட இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அமைப்பும் இணைந்துதான் ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த செயற்கைக்கோளின் பெயர் பின்னாடி வரப்போது நிசார் செயற்கைக்கோள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த செயற்கைக்கோள் நிசார் செயற்கைக்கோளோட முக்கியமான பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். சரியா? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லுவாங்க. சரியா? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்த வழக்கமா இருக்கிற இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளோட இந்த நிசார் செயற்கைக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இஸ்ரோ மற்றும் நாசா ஆகியவை இணைந்து பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசாரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்கம்மா. நாசா இஸ்ரோ ரெண்டு பேரும் சார்ந்து உருவாக்குனாங்களே, அதான் அந்த என்ஐஏ குறிக்கும். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது. என்ன டேட்ல செலுத்திருக்காங்க? டேட் மறந்துடாதீங்க, ஜூலை 30, 2025. சரியா? இதற்கான ஒப்பந்தம், இந்த நிசார் செயற்கைக்கோளை வந்து அனுப்புறதுக்கான ஒப்பந்தம் நாசா மற்றும் இஸ்ரோ இடையே கையெழுத்தான நாள் பாருங்கம்மா, செப்டம்பர் 30, 2014. அனுப்பப்பட்டது ஜூலை 30. இங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2014ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. இதற்கான மொத்த செலவு கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்லிருக்காமா? 12,000 கோடி. இந்த நிசார் செயற்கைக்கோளுக்கு செலவான மொத்த காசு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி? 12,000 கோடி. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க. சரி, இந்த நிசார் செயற்கைக்கோளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க, நிசார் செயற்கைக்கோள் 2392 கிலோ எடை கொண்டது. சரியான ஒரு வெயிட். சரியா? பாத்துக்கோங்க. இதன் ஆயுள் காலம் பெரும்பாலும் அதிக எடை மிகுந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வில அனுப்பியிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரியா? இந்த நிசார் செயற்கைக்கோளின் ஆயுள் காலம் சரியா 5 ஆண்டுகளை கொண்டது. இதில் எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சரியா? எஸ் மற்றும் எல் பேண்ட் வரிசை அனுப்பப்பட்டுள்ளது.
GSLV F-16 என்பது GSLV-யின் 18வது ராக்கெட் ஆகும். சரி, அந்த BSLV இந்த போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த GSLV வரிசையில இந்த GSLV F-16 என்பது எத்தனை ராக்கெட்? 18வது ராக்கெட் ஆகும். சரியா? மேலும் உள்நாட்டில் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்த கிரையோஜெனிக் என்ஜின், சரியா, கிரையோஜெனிக் சின்னு சொல்லுவாங்க, கிரையோஜெனிக் என்ஜின் பயன்படுத்தப்பட்ட MK2 வகையின் 12வது விமானம் ஆகும். சரிங்களா? 12வது ராக்கெட் ஆகும். ஞாபகம் வச்சுக்குமா? GSLV வரிசையில 18வது. உள்நாட்டு தொழில்நுட்பம் நம்ம வந்துட்டு இப்ப எரிபொருட்கள் பயன்படுத்துறாங்கல்ல, நம்ம ராக்கெட்ல அனுப்புறதுக்கு இந்த ஃபியூல் பயன்படுத்துவாங்க. அதுல இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை இப்போ வந்து இஸ்ரோ பயன்படுத்துறாங்க. இந்த கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்துறதுல இது எத்தனையாவது ராக்கெட்? இது 12வது ராக்கெட், மறந்துடாதீங்க. சரியா? இது சூரிய ஒத்திசைவான துருவ சுற்றுப்பாதைக்கு அனுப்பப்பட்ட முதல் GSLV விமானம் ஆகும். சரி, ராக்கெட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியமா. ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க, தெரியும். இந்த வாட் இஸ் வாட்லாம் இல்லாம ரொம்ப டீட்டெயிலா யாரு எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்த அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அடுத்து வேற என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்கம்மா. ஒரே செயற்கைக்கோளில், இந்த நிசார் செயற்கைக்கோளில் 2 அலைவரிசைகள், அந்த S பேண்ட் L பேண்ட் சொன்னல, அந்த 2 அலைவரிசைகள் கொண்ட கருவிகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். முதல் முறை எது வந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வரும். இதை விட அடுத்து நீங்க மெயின்ஸ் வந்துட்டு எழுதும் போது இந்த GSLV F-16 வந்துட்டு இன்னும் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரியா? நாசாவின் L பேண்ட், இஸ்ரோவின் S பேண்ட் என்ற இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் வகையை சேர்ந்த முதல் செயற்கைக்கோள். அப்போ L பேண்டுங்கிறது யார் அனுப்பியிருக்கிறாங்க? நாசா. இஸ்ரோ அனுப்புனது எஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இஸ்ரோ எஸ். அடுத்து இந்த செயற்கைக்கோள் நம்முடைய முழு பூமியையும் 12 நாட்களுக்கு ஒரு முறை, எத்தனை நாளுக்கு ஒரு முறைமா? 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகள் மற்றும் உயர் தெளிவு திறன் கொண்ட படங்களை இரவு பகல் என அனைத்து சீதோஷ்ண நிலையிலும் வழங்கும். சரியா? டே நைட்னு பார்க்காம 12 நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து சூப்பரா போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்களாம். இது இந்த நிசார் செயற்கைக்கோள். குறிப்பாக பூகம்பங்கள், எர்த்குவேக்ஸ், சரியா, சுனாமி, எரிமலை வெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை அபாயங்களில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள இடஞ்சார்ந்த தரவுகளை முழுமையாக வழங்கும் இந்த நிசார் செயற்கைக்கோள். சரியாமா? அப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நிசார் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 30, 2025. இது யாருடைய கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டது? நாசா மற்றும் இஸ்ரோ. எப்போ ஒப்பந்தம் கையெழுத்தானது? 2014ஆம் ஆண்டு. ஒரு மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 2392 கிலோ. இந்த செயற்கையோட முக்கியமான நன்மை என்ன நன்மைமா? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். பூமியில என்னென்ன மாற்றங்கள், வானிலை மாற்றம், பூகம்பம், சுனாமி, என்ன ஒரு நிலச்சரிவு, என்ன மாற்றங்கள் வந்தாலும் கரெக்டா போட்டோ எடுத்து ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து துல்லியமாக போட்டோ அனுப்பும். அந்த செயற்கைக்கோளுக்கு தானே பேரு நிசார் செயற்கைக்கோள். இதற்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் இஸ்ரோவின் 101வது ராக்கெட்டான GSLV F-16. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான விதிகள். இது ஏன் நம்ம இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இந்தியாவின் 14வது, சரியா, 14th வைஸ் பிரசிடென்டா துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருமா? ஜெகதீப் தன்கர். அவரை பார்த்தீங்கன்னா சொந்த காரணங்கள, சரியா, நான் வந்துட்டு இந்த பதவியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிருக்கிறார். சரியா? ராஜினாமா பண்ணிட்டு யார்கிட்ட கொடுப்பாரு? ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஜெகதீப் தன்கர். இனிமே அடுத்த குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. சரியா? அப்படி செய்திகள்ல வரும்போது அதுவும் என்ன அடுத்த ஒரு 45-60 டேஸ்ல குரூப் 2 எக்ஸாம் வர்றதுனால இந்த வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும். சரியா? அதனாலதான் அது தொடர்பான விதிகளை கொடுத்திருக்கோம், கொஞ்சம் பாருங்க. சரியா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 63, சரியா, ஆர்டிகல் 63 என்ன சொல்றாங்க பாருங்க. இந்தியாவிற்கு ஒரு துணை ஜனாதிபதி இருப்பார் என்று இந்த பிரிவு புரிகிறது. அப்ப வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் 63. அடுத்து 64 பாருங்க. துணை ஜனாதிபதி ராஜ்யசபையின் பதவி வழி தலைவர் ஆவார். சரி, எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் என்ன சொல்றாங்க? மாநிலங்களவை. சரி, ராஜ்யசபா. ஓகேவா? ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவராக இருப்பவர் எப்பவுமே துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு எதுல சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 64ல சொல்றாங்க. மேலும் அவர் எந்த லாபகரமான பதவியையும் வகிக்க மாட்டார் என்று இந்த பிரிவு குறிக்கிறது. அடுத்து ஆர்டிகல் 65 பாருங்க. குடியரசுத் தலைவர் இறக்கும் போது, ஒருவேளை குடியரசுத் தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அல்லது பதவி நீக்கம் செய்யப்படும் போது, அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் அவரால் பணியாற்ற முடியாமல் இருக்கும்போது துணை ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அப்பவும் பாத்துக்கோங்க, 63ல வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்றாங்க, 64 என்ன சொல்றாங்க? ராஜ்யசபா. சரி, ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவராக
துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 65ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அவர் வந்து பதவியில இல்லைன்னா அவருக்கு பதிலா யாரு பதவியில இருப்பாங்க? குடியரசுத் தலைவர் பதவியில இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, அடுத்து ஆர்டிகல் 66. சரியா? 66 துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறை மற்றும் தகுதிகள் பற்றி இந்த பிரிவு விவரிக்கிறது. சரியா? துணை ஜனாதிபதிக்கு எத்தனை வயசு இருக்கணும், சரியா, அவர் எதற்கு ஈக்குவலான பதவிகள் இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி எந்தெந்த முறைகள் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களை ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அதற்கான மொத்த தேர்ந்தெடுக்கும் முறையும் அந்த துணை குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றியும் எதுல சொல்றாங்க? ஆர்டிகல் 66ல சொல்றாங்க. அடுத்து 67 துணை ஜனாதிபதியின் பதவி காலம், சரியா, 5 ஆண்டுகள் என்று இந்த பிரிவு குறிக்கிறது. சரி, 5 ஆண்டுகள் நிறைவடைக்கு முன்னாடிதான் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சரத்து 68 பாருங்க, துணை ஜனாதிபதியின் பதவி காலம் காலியானால் அதை நிரப்புவதற்கு, சரியா, தேர்தல் அவரது பதவிக்காலம் முடிவடைவதற்குள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த பிரிவு கூறுகிறது. இதுதான் வைஸ் பிரசிடென்ட் தொடர்பான முக்கியமான ஆர்டிகல். 100% அடுத்த குரூப் 2 எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது தவிர இன்னும் டீட்டெயிலா அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அதற்கான தகுதிகள் பாருங்க. நம்ம இந்த பையனை பார்த்துடலாம். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள்: அவர் இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவருக்கு குறைந்தபட்ச வயது 35, சரியா, பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேலும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக, ஏன்னா மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க நம்ம பார்த்திருக்கோம், ராஜ்யசபாவோட உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்குரிய தகுதிகளையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். நம்ம சிம்பிளா சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு பாலிட்டிலா கொஞ்சம் பாருங்க. சரியா? அதே மாதிரி இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி இந்த 14 பேர் இருக்கிறாங்களா மொத்தம் குடியரசுத் தலைவர், இது வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர், இந்த 14 பேரோட லிஸ்டும் எடுத்து பாருங்க, காலமுறைப்படி வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்து போலாமா? தயவுசெய்து நம்ம போடுற எஃபோர்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த எக்ஸாம்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குரிய முக்கியத்துவத்தை குறைக்கவே இல்லை. அது ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், சரியா, ஸ்ட்ரெயிட்டா GSLV F16 இருக்கட்டும், தொல்லியல் ஆராய்ச்சிகளா இருக்கட்டும், சரியா, முக்கியமான சில பழைய கமிட்டிகளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து மிஸ் பண்ணாம கரெக்டா எல்லாமே தொகுத்து கொடுத்துருவோம். அதனால ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாருங்க, நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்தியன் ஜியோகிராபி தொடர்பான நியூஸ் பாத்தீங்கன்னா, இந்திய வனநிலை அறிக்கை 2023. சரியா? போன வருஷம் 2024ஆம் ஆண்டு இந்த அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. ஆனா இன்றைய செய்திகளையும் பார்த்தீங்கன்னா இந்த காடுகளின் பரப்பளவு தொடர்பான ஒரு கட்டுரை வந்தது. அதனால அது தொடர்பா சூப்பரா எடுத்து கொடுத்துருக்கும் பாருங்க. இந்திய வனநிலை அறிக்கை 2023, ஓகேவா? சுற்றுச்சூழல், மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் ஸ்ரீ பூபேந்தர் யாதவ் டிசம்பர் 21, 2024 அன்று டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிட்டார். இந்தியாவில் அந்த ஃபாரஸ்ட், அந்த பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஓகேவா, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேராடூன்ல இருக்குது. இந்த தேசிய அளவிலான அந்த வன ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1906ல, ஓகேவா, 1906 உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன்ல இதனுடைய தலைமையிடம் இருக்குது. அங்க இருந்துதான் 23ஆம் ஆண்டிற்கான இந்திய வனநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரான ஸ்ரீ பூபேந்தர் யாதவ். இனிமே அதுல என்ன டீடைல் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சரியா? இந்த அறிக்கை 1987ஆம் ஆண்டு முதல், சரியா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய வன ஆய்வு நிறுவனத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டிமா? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆய்வு அறிக்கை வெளியிடுறாங்க. முதல் முறையாக வெளியிடப்பட்டது 1987ல. சரியா? இந்திய வனநிலை அறிக்கை 2023 இந்த தொடரில் 18வது அறிக்கை ஆகும். 23ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை வன ஆய்வு தொடர்பான எத்தனாவது அறிக்கைமா? 18வது ரிப்போர்ட். ஞாபகம் வச்சுங்க, மறக்க கூடாது. சரிங்களா? பாருங்க, ரொம்ப முக்கியமான ஏரியாமா. இந்தியாவில் காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு, ஓவராலா காடுகள் மரங்கள் எந்த மாநிலத்தில் டாப்ல இருக்குது, இந்தியாவில் எவ்வளவு இருக்குது, சரியா, பரப்பளவு எங்க அதிகரிச்சிருக்குது, எங்க குறைஞ்சிருக்குது, ஓகேவா, அந்த மாதிரி எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். பினிஷிங்ல தமிழ்நாட்டிலும் காடுகளின் பரப்பளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இந்தியாவில் மொத்த பரப்பளவு, காடுகளின் பரப்பளவு பாத்தீங்கன்னா 8,27,357 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் புவியியல் பரப்பளவில் எத்தனை சதவீதம்? 25.17. அப்ப இந்தியாவில கடைசியா வெளியிடப்பட்ட 18வது அந்த வனநிலை அறிக்கை, அதுல இந்தியாவில காடுகளும் மரங்களும் எத்தனை சதவீதம் இருக்குது? 25.17%. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் இலக்கு, சரியா, இந்தியாவோட இலக்கு காடுகளும் மரங்களும் எவ்வளவு, எத்தனை சதவீதம் இருக்கணுமா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பழைய வீடியோல. சொல்லுவாங்களா? மொத்த நிலப்பரப்பில் 33% அல்லது 1/3 என்னதான் இருக்கணும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். இதற்கான இலக்கு எந்த ஆண்டுக்குள்ள அடையப்பட வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடையப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு எந்த கொள்கையில?
1988 வெளியிடப்பட்ட இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை. சரி, இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1988ல. அதுலதான் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. இந்தியாவுக்கு மொத்த லேண்ட் ஏரியாவில் காடுகளும் மரங்களும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்? 33% ஆர் 1/3 ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியா கண்டிப்பா எவ்வளவு கவர் ஆயிருக்கணும்? ஃபாரஸ்ட் இருக்கணும், ட்ரீயும் இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் தற்போது எவ்வளவு இருக்குமா? 25.17% தான் இருக்கு. கவனமா இருங்க. சரியா? இதுல காடுகள் மட்டும் பாத்தீங்கன்னா 21.71%, மரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3.41%. ரெண்டு சேர்த்து தான் 25.17% இருக்குது. காடுகள் தனியா பாத்துக்கோங்க, மரங்கள் தனியா பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து 2021 மதிப்பீட்டோடு ஒப்பிடும்போது நாட்டின் காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிச்சிருக்குமா? 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது. 1445 ஞாபகம். சரியா? இதில் காடுகள் பரப்பளவு 156 சதுர கிலோமீட்டர் அதிகரிப்பையும் மரங்கள் பரப்பளவு 1289 சதுர கிலோமீட்டர் அதிகரிப்பையும் உள்ளடக்கியுள்ளது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் வரும் பாருங்க. காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவில் அதிகபட்ச அதிகரிப்பு, ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். அதிகபட்சம் சொல்லல, அதிகபட்ச அதிகரிப்பு எங்க ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதிகரிப்பை காட்டும் முதல் 4 மாநிலங்கள் எதுன்னு பாருங்க. சத்தீஸ்கர். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம். இங்க என்ன தப்பு நிறுவனம் அப்படின்னா, அதிக அளவு காடுகள் பரப்பளவு எப்பவுமே எங்க இருக்குமா? நமக்கு மத்திய பிரதேசல இருக்கும். சரியா? அது ஓவராலா இருக்கிறது. இங்க என்ன சொல்லிருக்காங்க? காடுகளின் பரப்பளவு இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததோ அதை கம்பேர் பண்ணும்போது தற்போது எங்க அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல டாப்ல வருமா? சத்தீஸ்கர் மாநிலம். அதனை தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம், அடுத்து ஒடிசா, அடுத்து ராஜஸ்தான் மாநிலம். பாருங்க, ராஜஸ்தான் பாலைவனம் நினைச்சிட்டு இருப்போம், அங்க காடுகளின் பரப்பளவு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு தந்தாப்புல அந்த அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்ததாக வனப்பரப்பில் அதிகபட்ச அதிகரிப்பை காட்டும் முதல் 3 மாநிலங்கள். வனப்பரப்புல மட்டும். சரியா? வனப்பரப்பில் மட்டும் அதிகபட்ச அதிகரிப்பை காட்டும் முதல் 3 மாநிலங்கள் மிசோரம், அடுத்து குஜராத், அடுத்து ஒடிசா. அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பரப்பளவு வாரியாக, சரியா, ஏரியா வைஸ் பார்க்கும்போது, சரியா, பரப்பளவு வாரியாக அதிக காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த முதல் 3 மாநிலங்கள். இதுதான் நம்ம ரெகுலரா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவுல அதிக அளவு காடுகள் இருக்கிற இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம் நம்பர் 1, நம்பர் 2 அருணாச்சல் பிரதேசம், அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசம், அடுத்து நேரம் எங்க போறாங்க? அருணாச்சல் பிரதேசம். சரியா? மத்திய பிரதேசம், அடுத்து நேரம் அருணாச்சல் பிரதேசம், அடுத்து எங்க போறாங்க? மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து பரப்பளவு வாரியாக அதிக வனப்பகுதியை கொண்ட முதல் 3 மாநிலங்கள் மத்திய பிரதேசம், அதனை தொடர்ந்து அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர். சரியா? சரி, அதே பாயிண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கம்மா, மொத்த புவியியல் பரப்பளவில் காடுகளின் பரப்பளவை பொறுத்தவரை லட்சத்தீவு, அதாவது எவ்வளவு டோட்டல் லேண்ட் ஏரியா இருக்கோ அதை சதவீத அடிப்படையில், ரேஷியோ அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமா காடுகள் இருக்கிற போது எது? லட்சத்தீவு. அங்க இருக்கிற ஒரு 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னா 91.33% என்னதான் இருக்குதாங்க? காடுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அப்ப மொத்த புவியியல் பரப்பளவில் காடுகளின் பரப்பளவை பொறுத்தவரை லட்சத்தீவு அதிக காடுகளை கொண்டுள்ளது. அதனை தொடர்ந்து பாருங்க மிசோரம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். கம்ப்ளீட்டா காடுகள் தான் நிறைய இருக்கு மத்த லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்து தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்தியாவில் இருக்கிற 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புவியியல் பரப்பளவில் 33% அதிகமான காடுகளை கொண்டுள்ளன. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2030 ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு எத்தனை சதவீதம் இருக்கணும்? 33%. சரியா? அந்த இலக்கை எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க? 19 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் அடைஞ்சிருக்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு அடுத்த டேட்டா பாருங்க. தமிழ்நாடு 23ஆம் ஆண்டிற்கான அந்த வன அறிக்கை தொடர்பான அறிக்கையில தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு பாருங்க 2023ஆம் ஆண்டுல எவ்வளவு இருக்குது? 26,450.22 சதுர கிலோமீட்டராக உள்ளது. சரியா? கடந்த 10 ஆண்டுகளில் காடுகளின் பரப்பளவு அதிகரிச்சிருக்குது. எத்தனை சதவீதம்? 9.09. 9% அப்படி வந்துனாலே எக்கனாமிக்ஸ் 2 டேட்டா ஞாபகப்படுத்துறேன். ஒன்னு 9.69, இன்னொன்னு 9.21. இங்க பாக்குறேன் 9.09. சரியா? 9.69 எதுக்கு வரும்? எக்கனாமிக்ஸ் ஞாபகம் இருக்காமா? 9.69 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுல தமிழ்நாடு, சரியா, மாநில ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது?
9.69%. இதுவும் ஒரு மகத்தான சாதனை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த ஜிடிபில தமிழ்நாடு அரசோட பங்கு மட்டும் 9.21% இருக்குது. இங்க பார்க்கும்போது 9.09 அப்படிங்கிறது காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவீதம் கடந்த 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குது. 9.09% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? இந்த 9% மேல வர எல்லாமே முக்கியத்துவம் கவனமா இருங்க. அடுத்து அதாவது இந்த 9.09 அப்படிங்கிறது அதாவது 2205.01 சதுர கிலோமீட்டர்கள் அதிகரித்துள்ளது. இது மாநிலத்தின் மொத்த பரப்பில் ஞாபகம் 20.34%. இந்தியாவோட சராசரி காடுகளின் மற்றும் மரங்களின் பரப்பளவு எவ்வளவு சதவீதம்? 25.17%. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் இருக்குது? 20.34% தான் இருக்குது. சரியா? இதை அதிகரிப்பதற்காக தான் ஞாபகம் முக்கியமான ஒரு திட்டம் பசுமை தமிழ்நாடு. என்ன பேரு? பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை 2022ஆம் ஆண்டு வண்டலூர்ல இருந்து தமிழ்நாடு அரசு தொடங்கி வச்சாங்க. இந்த இலக்கை அடைவதற்கு 33% காடுகளும் மரங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இலக்கு. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கம்மா, நலம் காக்கும் திட்டம். சரி, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம். ஓகேவா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது நாளை தினத்துல தான் இந்த இதை தொடங்க போறாங்க. ஆனா இன்றைய செய்திகளில் இடம்பெற்றதுனால நம்ம முன்னாடியே அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி பாருங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகஸ்ட் 2, 2025 அன்று நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு மருத்துவ முகாம், சரி ஒரு மெடிக்கல் கேம்ப், ஓகேவா, சென்னையில் அமைந்துள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த முகாம் நடைபெற போகுது. சரிங்களா? என்ன சிறப்பு அப்படிங்கறத பாருங்க. ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம் 388 வட்டாரங்களில் 1164 முகாம்களும், ஒரு மண்டலத்திற்கு ஒரு முகாம் வீதம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 முகாம்களும் என மாநிலம் முழுவதும் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாம்ல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த முகாம்கள் சிறப்பு மருத்துவ வசதிகள், குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்பட உள்ளன. சரிங்களா? எங்கெல்லாம் அந்த மருத்துவமனையை நாட முடியாத மக்கள் இருக்கிறாங்களோ, கஷ்டப்படுற பின்தங்கிய மக்கள் இருக்காங்களோ, அந்த பகுதியில தான் இந்த முகாம்கள் நடத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும், முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, இன்னும் சிறப்பு பாருங்க. 40 வயது, 40 வயது தாண்டிச்சனால நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால 40 வயதிற்கு மேற்பட்டோர், சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநல பாதிப்புடையோர், இதய நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்காக இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளன. சரியா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு, சரியா, 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. சரியா? எல்லா மாவட்டத்திலும் எப்ப நடத்துறாங்க? வாரம் சாட்டர்டே நடத்த போறாங்க. திட்டத்தோட பேரு என்ன பேருமா பாருங்க, இன்னொரு பாத்துக்கோங்க, நலம் காக்கும் ஸ்டாலின். ஸ்டாலின் பேர்ல ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தொடங்கி வச்சிருந்தாங்க. அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே 45 நாளைக்குள்ள நலத்திட்டங்கள் தொடர்பான குறைகளை தீர்த்து வைப்பதற்கு உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கினாங்க. அதே மாதிரி இங்க பாக்குறது நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம், மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. திருநங்கையர் நலக்கொள்கை 2025. சரியா? நிறைய பேருக்கு இந்த நலக்கொள்கை, இந்த பெண்கள் நலக்கொள்கை, சரியா, குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி திருநங்கையர்களுக்கான நலக்கொள்கையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. சரியா? பாருங்க, தமிழ்நாட்டில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில திருநங்கையர் நலக்கொள்கை 2025 சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த ரிப்போர்ட்டோட பேரு பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு கொள்கை, ஒரு பாலிசி வந்துச்சுனாலே நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஆண்டிற்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. சரியாமா? தமிழ்நாட்டில் தற்போது சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற கீதா ஜீவன், தலைமைச் செயலராக இருக்கிற முருகானந்தம் அவர்கள், அடுத்து மாநில திட்டக்குழு, நோட் பண்ணிக்கோங்க, மாநில திட்டக்குழு உறுப்பினர் ஒரு திருநங்கையா இருக்கிற நர்த்தகி நடராஜ் அவர்கள். சரியா? இவங்க எல்லாருமே இந்த வெளியீட்டு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல கலந்துருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. தேசிய திருநங்கைகள் தினம் என்னைக்குமா? நமக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த திருநம்பி அப்படிங்கிற பேரை சூட்டினது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு சூட்டினாங்க. அது மாதிரி 2008ஆம் ஆண்டு திருநங்கைகளுக்கான நல வாரியம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. இது எல்லாமே திருநங்கை தொடர்பான சிறப்பு. கூடுதல் சிறப்பா தற்போது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன வெளியிட்டிருக்கிறாங்க? திருநங்கையர் நல கொள்கை 2025 வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? இதுல
அடிப்படை உரிமைகளுக்கு முன்னுரிமை, பாலின அடையாளம், சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, பிரதிநிதித்துவம், திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வியில் சமத்துவம், சொத்துக்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த கொள்கையில திருநங்கைகளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே ஃபேவரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலிசி சொல்லி எடுக்கிறாங்க. மறந்துடாதீங்க. எந்த ஆண்டிற்கானது? 2025 ஆண்டிற்கானது. சரியா? ஓகேமா? இதுதான் இன்றைய தினத்திற்கான ஆகஸ்ட் 1 மொத்த நடப்பு நிகழ்வுகள். நல்லா பாருங்க. தேர்வு நோக்குல எப்படிலாம் கேட்கறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் சூப்பரா கொடுத்திருக்கோம். சரியா? சும்மா வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி 2 லைன் 1 லைன் இனிமே படிக்காதீங்க. அதுக்கு தான் பேராகிராஃபா நிறைய கொடுத்திருக்கோம். அப்பதான் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஒரு செகண்ட் கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? எல்லா லைனும் பாத்துக்கோங்க. நம்ம எதை விடுறோமோ அதுல தான் போட்டி தேர்வுகளை கேட்கறாங்க. கவனமா இருங்க. சரியா? கடைசியாக இன்றைய தினத்திற்கான இந்த சூப்பர் 6 கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி பாருங்கம்மா. திருநங்கைகளுக்கான நல வாரியம் தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா? இதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி சூப்பர் 6ல. அடுத்து செகண்ட், இது கூட சேர்ந்து இன்னொன்னு கூட எழுதிக்குமா. இந்த திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரி, அது 2வது கேள்வி வச்சுக்குமா. அடுத்து 3வது கேள்வி, இந்திய அரசு எந்த ஆண்டிற்குள் 33% காடுகள் மற்றும் மரங்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அது 3வது கேள்வி வச்சுக்கோங்க. 4வது கேள்வி, இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி தற்போது 2023 ஆண்டிற்கான வன அறிக்கையின்படி காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு எத்தனை சதவீதமாக உள்ளது? அது 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி, வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அது 5வது கேள்வி வச்சுக்கோமா. அடுத்து நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக எந்த தேதியில் அனுப்பப்பட்டது? சரிங்களா? இது 6வது கேள்வி வச்சுக்குமா. எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட விடாம கரெக்டா கரண்ட் பேஸ் வரும். அது தொடர்பான பொதுவாக ஜிகே தொடர்பான நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் போடுறது, ரீசன் நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சில கொஸ்டின் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்றது, நிறைய ஷார்ட்ஸ் போட போறோம். கண்டினியூஸா நீங்க இனிமே ஃபாலோ பண்ணுங்க. இனிமே ஒரு நாள் மிஸ் பண்ணாம கரண்ட் பேஸ் வீடியோவும் கவனமா இருங்க. சரியா? எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா நமக்கான டிஎன்பிஎஸ்சில கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நம்புவோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.